நண்பர்களாகி அனைவருக்கும் வணக்கம்ங்க. பிளாக் மேஜிக் அப்படிங்கிற செய்வினை என்ற மாந்திரீகம் இது உண்மையா, இது உலகில் இருக்கின்றதா? இதுதான் இந்த வீடியோவோட விளக்கம். சரிங்களா? செய்வினை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, எனக்கு ஏதோ செய்வினை பண்ணி வச்சுட்டாங்களா இருக்குது, எதுவுமே ஒரு இதாக மாட்டேங்குது, என்ன ஒரு உழைப்பு போட்டாலுமே என்ன ஒரு முயற்சிகள் செய்தாலுமே கடைசி நேரத்தில் கை நிலைக்கு போகுது, அல்லது கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு இதுலேயே ஒரு சந்தேகமாகவே இருக்குது. அது கிடைக்கும்னு சொன்னாலுமே அது வருமாங்கிற சந்தேகம் இருக்குது, வீண் குழப்பங்கள் இருக்குது, இந்த மாதிரி நிம்மதியில்லாத நிலைகள் இருக்குது. எதுக்குமே தகுந்த முயற்சிகள் செய்தாலும் ஆனால் அதுக்கு உண்டான பலன்கள் இல்லை, மாறாக அது சங்கடங்கள் தான் உருவாகுது, பிரச்சனைகள் தான் உருவாகுது. முயற்சியால் அதை செய்யும் முயற்சிகள் வெற்றிக்கு பதிலாக தோல்வி வந்தாலுமே பிரச்சனைகள் வந்துடுது. அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன காரணம்னே தெரியல, இந்த மாதிரி எனக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதெல்லாம் உண்மைதான். சரிங்களா? செய்வினை அப்படிங்கிறது மாந்திரீகம், பிளாக் மேஜிக் அப்படிங்கிறது உண்மைதான். உலகில் எப்படி நல்ல சக்தி இருக்குதோ அதே அளவு தீய சக்தியும் இருக்குது. சரிங்களா? எப்படி இரவு பகல் சரிங்களா மாறி மாறி வருகின்றதோ அதுபோல் நன்மை தீமை அப்படிங்கிறது உலகத்தில் இருந்துட்டு தான் இருக்குது. சரி, நன்மை இருக்குது, அதே அளவு தீமையும் இருக்குது. சரி, இரவு பகல் எப்படி மாறி மாறி வருது, அதுபோல் நன்மை தீமை அப்படிங்கிறது உண்டாவது இயல்பு. சரி, நல்லவன் கெட்டவன், சரிங்களா, அந்த மாதிரி நன்மை தீமை இது உலகில் உண்மையாகவே இருக்கின்றது. சரி, அந்த பிளாக் மேஜிக் அப்படிங்கிறது செய்வினை அப்படிங்கிறது உண்மைதான். இது நம்ம வேதங்கள்லேயே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நம்ம வேதங்களில் 4 வகையான வேதங்கள், ரிக், யஜுர், சாமம், அதர்வணம் அப்படிங்கிற 4 வகையான வேதங்களில் அதர்வண வேதம், சரிங்களா, அதர்வண வேதத்தில் இது முறையாக சொல்லப்பட்டிருக்குது. சரிங்களா? ஆனால் இது முறையாக பின்பற்றி செய்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் குழப்பம் இருக்குது. அதனால தான் இந்த சந்தேகம், மாந்திரீகம் செய்வினை அப்படிங்கிறது இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது குழப்பம் வர்றதை அது போலியாக பயன்படுத்திடுறாங்க. அதன் பேரில் போலித்துவம் மிகுந்ததுனால இது ஒரு சிலருக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடுது. சரி, எப்படி கடவுள் மேல் நம்பிக்கை இல்லையோ அது மேலே சாத்தான் மேலேயும் ஒரு சிலருக்கு நம்பிக்கை இல்லை. சரிங்களா? சாத்தான் சக்தி அது மேலே இன்னும் நம்பிக்கை இல்லை. கடவுள் சக்தி எப்படி நிதர்சனமாக இருக்கின்றதோ அதுபோல் சாத்தான் சக்தியும் அப்படிங்கிற எனர்ஜி அப்படிங்கிறது இருக்குது உலகில். சரிங்களா? தீவினை இது எப்படி செயல்படுது, அதாவது சரி உண்மை இருக்குதுன்னு சொல்லிட்டீங்க, இது எப்படி செயல்படுது, எந்தெந்த காலங்களில் செயல்படுவது, சரிங்களா, யாருக்கு இது செயல்படு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கான விளக்கம் தான் இந்த வீடியோ. அனைவருக்குமே இது செயல்படுறதில்லை. ஜாதகத்தில் அந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது, இருந்துனா தான் அது செயல்படு. அவங்கவுங்க அந்த ஜாதக அமைப்பு அப்படி உள்ள நபர்களுக்கு மட்டும்தான் இது செயல்படும். சரிங்களா? இது ராகு கேதுவின் நட்சத்திரங்கள். சரி, ராகு கேது நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா மேசம், மிதுனம், சிம்மம், தனுசு மற்றும் கும்பம். இந்த 4 ஸ்தானங்கள், இந்த 4 ஸ்தானங்கள் பார்த்திங்கன்னா ஆண் ராசி. மேசம், மிதுனம், சிம்மம், தனுசு மற்றும் கும்பம். இந்த 5 ராசிகளில் தான் இந்த ராகு கேது நட்சத்திரங்கள் இருக்குது. இது ஆண் ராசி அனைத்துமே. மேசம் ஆண் ராசி, மிதுனம் மான் ராசி, சிம்மம் மான் ராசி, தனுசு மான் ராசி, கும்பம் மான் ராசி. இந்த ஆண் ராசியில் இந்த ராகு கேது நட்சத்திரங்கள் இருக்குது. மேசத்தில் அஸ்வினி இருக்குது, மிதுனத்தில் திருவாதிரை இருக்குது, சிம்மத்தில் மகம் இருக்குது, சரிங்களா, தனுசில் மூலம் இருக்குது, கும்பத்தில் சதயம் இருக்குது. சாரி, இது 6 ராசிகள் இருக்குது. அதாவது மேசம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு மற்றும் கும்பம், இந்த 6 ராசிகள் இருக்குது. துலா ராசியை நான் விட்டுட்டேன், அது அதை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க, சேர்த்துக்கிங்க. அது 6 ராசிகளில் இந்த ராகு கேதுவின் நட்சத்திரம் இருக்குது. மேசத்தில் கேதுவின் அஸ்வினி இருக்குது, மிதுனத்தில் ராகுவின் திருவாதிரை இருக்குது, சிம்மத்தில் கேதுவின் மகம் அப்படிங்கிறது இருக்குது, துலாத்தில் ராகுவின் சதயம், ராகுவின் சுவாதி அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? கும்பத்தில் அதே ராகுவின் சதயம் அப்படிங்கிறது இருக்குது.
தனுசில் வந்து கேதுவின் மூலம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த 6 ராசிகள் வந்து ஆண் ராசிகள் தான். சரிங்களா? இந்த ஆண் ராசிகளில் தான் வந்து ராகு கேது நட்சத்திரங்கள் இருக்குது. ஒரு குடும்பத்தின் தலைமகனை கட்டுப்படுத்தி விட்டால் எளிதாக அந்த குடும்பத்தை சாய்த்து விடலாம். சரிங்களா? இது ஆண் ராசி. ஆண் ராசியில் வந்து இருக்கிறதுனால அந்த ஒரு குடும்பத்தின் தலைமகன் ஆகிய அது பெண்ணாக இருந்தாலுமே ஆணை போல் செயல்பட்டு கொண்டு இருக்கும் ஒரு பெண்ணை, சரிங்களா, மற்றபடி பெரும்பாலும் ஆணை வந்து கட்டுப்படுத்தி விட்டால் அந்த குடும்பத்தை சாய்த்து விடலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் வந்து இது நடக்குது. சரிங்களா? இது வந்து ஆண் ராசியில் இருக்கிறதுக்கு ஒரு சூட்சம் காரணமே வந்து இதுதான். சரிங்களா? இது வந்து எப்படி செயல்படுது, அதாவது எந்தெந்த காலங்களில் செயல்படுது, அதாவது இந்த ராகு கேது நட்சத்திரங்களில் அதிகமான கிரகங்கள் இருந்ததுன்னா, சரிங்களா, இந்த ராகு கேது நட்சத்திரங்களில் அதிகமான கிரகங்கள் இருந்ததுன்னா, அதாவது அஸ்வினி, திருவாதிரை, மகம், மூலம், சுவாதி, சதயம், இந்த நட்சத்திரங்கள் வந்து அதிகமான கிரகங்கள் இருந்தது அப்படின்னா, அதாவது 9 நவ கிரகங்கள் இருக்குது. 9 கிரகங்களில் ஒரு 4 கிரகத்துக்கு மேலே, சரிங்களா, ஒரு 4 கிரகத்துக்கு மேலே வந்து இதில் வந்து இந்த ராகு கேது நட்சத்திரத்தில் அந்த சாரம் வாங்கினா அந்த நபர்களை வந்து கட்டுப்படுத்தி விடலாம். இந்த மாய சக்தி, இந்த மந்திர சக்தி மூலம் வந்து அவங்கள வந்து செய்வினை கோளாறுகள் மூலம் அவங்கள வந்து வீழ்த்தி விடலாம். சரிங்களா? அவங்களுக்கு என்ன தசாபதி நடந்தாலுமே, என்ன யோகாதிபதி தசை நடந்தாலுமே, லக்னாதிபதியான தசை நடந்தாலுமே வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஜென்மச்சனி, இந்த ஏழரைச்சனி மற்றும் அஷ்டமச்சனி காலம், சரிங்களா, ஏழரைச்சனி மற்றும் அஷ்டமச்சனி காலம் மற்றும் வந்து இந்த ஜென்ம ராகு, ஜென்ம கேது, சந்திரன் கூட கேது அல்லது சந்திரன் கூட ராகு செய்கிற காலங்களில், இந்த 7.5 அஷ்டமச்சனி காலங்களில் வந்து இவங்களுக்கு வந்து இது வந்து செயல்பட்டுரும். அந்த சமயத்தில் தான் அவங்க வந்து ஏற்பாடு பண்ணுவாங்க. அந்த மாதிரி சமயத்தில் வந்து இவங்களுக்கு அந்த மாதிரி வந்து வாச்சிரு. சரிங்களா? இது வந்து குலதெய்வத்தை கட்டுப்படுத்தி தான் இதை வந்து செயல்படுத்துவாங்க. சரிங்களா? செய்வினை செய்பவங்க வந்து ஃபஸ்ட்டு குலதெய்வம், அவங்களோட குலதெய்வத்தை கட்டுப்படுத்திட்டு தான் வந்து இந்த செய்வினை அப்படிங்கிறத வந்து செய்வாங்க. சரிங்களா? இது வந்து நான் சொன்ன காலங்களில் வந்து நடைபெறும். இது வந்து இந்த மாதிரி நபர்களுக்கு மட்டும்தான் வந்து நடைபெறும். சரிங்களா? இது வந்து என்ன ஒரு, அதாவது இதுக்குண்டான அறிகுறி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பின்பக்கம், சரிங்களா, கழுத்து சைடு, அந்த கழுத்து சுற்றியுமே வந்து காரணமே தெரியாத வலி இருக்குது. சரிங்களா? வலி இருக்குது. கை கால் அப்படிங்கிறது அரிப்பு அப்படிங்கிறது, உள்ளங்கை, உள்ளங்கால், இதிலெல்லாம் வந்து தொடர்ந்த அரிப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. சரிங்களா? தந்தை மகன், பெற்றோர் மற்றும் வாரிசுகள், இவங்களோட வந்து தீராத பிரச்சனை அப்படிங்கிறது வந்து இருக்குது. சரிங்களா? கணவன் மனைவியிடையே வந்து புரிந்து கொள்ள முடியாத ஒரு சண்டை சச்சரவு அப்படிங்கிறது வந்து தினமும் நித்தமும் இருக்குது. சரிங்களா? பெற்றோர் மற்றும் வாரிசுகளிடம் அந்த மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? பிள்ளைகள் வந்து தகப்பன் தாய் பேச்சை வந்து கேட்க மாட்டாங்க. சரிங்களா? அல்லது வந்து குழந்தைகளோட பேச்சை வந்து தந்தை தாயும் வந்து மதிக்க மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. சரிங்களா? இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. அதாவது ஒரு குடும்பத்தில் வந்து தாம்பத்திய உறவு முறையான தாம்பத்திய உறவு இல்லாமல் இருக்கிறது. சரிங்களா? நல்லது சொன்னாலும் வந்து எடுத்தெடுத்து பேசுகிறது. சரிங்களா? அடிக்கடி கோவப்படுறது, காரணம் இல்லாத ஒரு விஷயங்களுக்காக திடீர்னு கோவப்படுறது. சரிங்களா? திடீர் படபடப்பு. சரிங்களா? அதாவது பதற்றம், படபடப்பு, ஆயிலை பற்றிய பயம், இதெல்லாம் வந்து இருக்குது. செய்வினை கோளாறு அப்படிங்கிறது செஞ்சு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்கன்னா, ஆக்டிவ் விடுறதுன்னா இந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்குது. சரிங்களா? இது எங்கே போனாலுமே வந்து இதை சரி பண்ண முடியாது. அதாவது மெடிக்கல் செக்அப் பண்ணாலுமே, என்ன ஸ்கேன் பண்ணி பார்த்தாலுமே வந்து இது ஒன்றுமே இல்லைன்னு தான் வந்து காட்டு. சரிங்களா? ஆனால் வந்து இது தொடர்ந்து வந்து ஒரு துயரம் அப்படிங்கிறது வந்து பின்புலத்தில் வந்து இயங்கிட்டே தான் இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி நபர்களுக்கு தான் வந்து அதிகமாக வந்து ஆக்டிவ் ஆகும். நான் சொன்னேன், இந்த காரணங்கள் ஜாதகத்தில் ராகு கேது நட்சத்திரங்களில் அதிகமான கிரகங்கள் இருந்து அஷ்டம சனி, 7.5 சனி காலங்களில் மற்றும் ஜென்ம ராகு, ஜென்ம கேது சேரும் காலங்களில் வந்து இதுக்கெல்லாம் வந்து ஆக்டிவ் ஆகும். சரிங்களா? இது வந்து இது அக்கம் பக்கம், சரிங்களா, அக்கம் பக்கம் மற்றும் உறவுகளாலேயே வந்து இது செய்து நடத்தப்படுது பெரும்பாலும். சரிங்களா? அக்கம் பக்கம், பொறாமை மற்றும் வந்து ஒரு தடவை வந்து முன்னேறிட்டாங்கன்னா அவங்கள வந்து பொறுக்க முடியாமல் இது வந்து ஏற்பாடு பண்ணிடுவாங்க. சரிங்களா? உறவுகள்லேயே வந்து இது நிறைய பேர் நடக்குது. அதாவது உறவுகள்லேயே வந்து தங்கச்சி நல்லா பிழைச்சாங்கன்னா அக்காளுக்கு பிடிக்காது. சரிங்களா? அண்ணன் தமிழ் நல்லா பிழைச்சான்னா அண்ணனுக்கு பிடிக்காது.
சரிங்களா. இந்த மாதிரியெல்லாம் வந்து உறவுகளிலே வந்து சில ஒரு முரண்பாடுகளான ஒரு சிக்கலான ஒரு பகையால் வந்து இது வந்து ஏற்பாடு பண்ணிடுவாங்க. உறவுகளாலேயே செய்து வைக்கப்படும். சரிங்களா. மற்றும் அக்கம் பக்கத்தினர் அவங்களோட பொறாமை கண் திருஷ்டிகள் மூலம் வந்து இது வந்து செயல்பாட்டுக்கு வந்துடுது. சரிங்களா. இதை வந்து தவிர்க்கிறதுக்கு, இது வந்து முறியடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சரிங்களா, நிலைவாசல் குடும்பத்தில் வந்து நிலைவாசல் அப்படின்னு சொல்லி இருக்குது திண்ணையில். அதாவது வாசலுக்கு உள்ள நிலைவாசலுக்கு முன்னால் வீட்டுக்குள்ளே வந்து குடும்ப நபர்கள் அனைவரும் வந்து சேர்ந்து அந்த குடும்பத்தில் வந்து குடும்ப தலைவி அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. சரிங்களா. அவங்களால கையால் வந்து கற்பூரத்தை வந்து இடது குடும்ப உறுப்பினர் அனைவருக்குமே வந்து இடதுபுறம் 9 சுற்று, சரிங்களா, இடதுபுறம் 9 சுற்று, வலதுபுறம் ஒரு 3 சுற்று, சரிங்களா, இடதுபுறம் 9 சுற்று, வலதுபுறம் 3 சுற்று சுற்றி இதை வந்து வீட்டு காம்பவுண்ட் சுவத்துக்கு முன்னாடி வீட்டு என்ட்ரன்ஸ் அந்த இடத்துல வந்து எரிய விட்டுறணும் அந்த கற்பூரத்தை. சரிங்களா. இத்தோடு வந்து அகல் விளக்கு, மண் விளக்கு அப்படிங்கிற மண் விளக்கில் வந்து வீட்டின் வாயில் அருகில், அதாவது வீட்டு நிலைவாசல் அருகில் வீட்டு நிலவுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த நிலவுக்கு பக்கத்தில் வந்து 2 அகல் விளக்கு மண் தீபம் நல்லெண்ணெயில் வச்சு குறைஞ்ச ஒரு அரை மணி நேரம் எரியிற மாதிரி பார்த்துக்கணும். இது வந்து செவ்வாய் அல்லது வெள்ளி இந்த நாளில் வந்து செய்யணும். சரிங்களா. தொடர்ச்சியை வந்து செஞ்சுட்டு வரணும். இந்த குற்றங்கள் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு விலகுது அப்படிங்கிற மாதிரி தெரியுதோ அது வரைக்கும் நீங்கள் கண்டினியூ பண்ணதையே செவ்வாய் வெளிதோறும் இது வந்து நீங்கள் அனைவருமே வந்து இந்த கோளாறு உள்ளவங்கள் அல்லது அந்த கோளாறு இருப்பதை போல் புலப்படுபவர்கள் இதை வந்து செய்யணும். சரிங்களா. இதுதான் வந்து இதுக்கு உண்டான வழி. சரிங்களா. இது வந்து மாலை நேரம், செவ்வாய் அல்லது வெள்ளி மாலை நேரம் தொடர்ந்து செய்துட்டு வரணும். அந்த கோளாறு பிரச்சனை என்றைக்கு வந்து நமக்கு சால்வாகுது, கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தோணுதோ அது வரைக்கும் நம்ம இதை வந்து செஞ்சுட்டே வரணும். சரிங்களா. ஓகேங்க பரஸ், நன்றிங்க. நம்ம அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்பில் நம்ம சந்திக்கலாம். சரிங்களா. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பிறந்த விவரங்கள் அனுப்பி நீங்கள் ஆன்லைன்லேயே கன்சல்டேஷன் வச்சுக்கலாம். நன்றிங்க.